அமெரிக்கக்காரன் வெனிசுலாவோட அதிபரை கடத்தி வச்சுக்கிட்டான். கேட்டா அமெரிக்காரன் என்ன சொல்றான்னா, என் நாட்டுக்கு பெரும்பாலான அந்த கஞ்சா பொருள் எல்லாத்தையும் சப்ளை பண்றது இந்த நாட்டுக்காரன் தான், அதுக்கு தலைமை தாங்கிறது இந்த நாட்டோட அதிபர் தான் அப்படின்னு சொல்லி அந்த அதிபரையே கடத்தி வச்சுக்கிட்டான். இப்ப அது ஒரு வாரமா பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்களேன். இந்த பஞ்சாயத்துக்கு இடையில அமெரிக்கால இருக்கக்கூடிய லாஸ் வேகாஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில CES 2026 அதாவது கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோ நடக்குது. எப்ப இருந்துன்னா 6 ஜனவரி 2026 முதல் 9 ஜனவரி 2026 வரை கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஷோ நடக்க போகுது. எல்லா நாட்டுல உள்ள இன்னோவேஷன் புது புது கண்டுபிடிப்புகளை அங்க ஷோ பண்ணுவாங்க, லான்ச்சும் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த நாட்டுல என்ன பண்ணுவாங்க, ப்ரீ ஆர்டர் சேல் அந்த மாதிரி டேட் எல்லாம் போட்டு விற்க தொடங்கிடுவாங்க. இப்ப அந்த ஷோல சாம்சங்கோட ஒரு மொபைல லான்ச் பண்ணிருக்காங்க. வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அமெரிக்கால லாஸ் வேகாஸ்ல கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோ 2026 அங்க சாம்சங் கேலக்ஸி ஒரு அல்ட்ரா பிரீமியம் போனை வந்து ஷோ பண்றாங்க. சாம்சங் கேலக்ஸி Z ட்ரை ஃபோல்ட் போன். இவங்க தான் இந்த ட்ரை ஃபோல்ட் போனை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. அப்படியே கொஞ்சம் நம்ம பேக்ல போவோம். 2024 ஹுவாவே சைனால ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறாங்க ட்ரை ஃபோல்ட் போன், ஹுவாவே மேட் XT ட்ரை ஃபோல்ட் போன். இதோட விலை பாத்தீங்கன்னா இந்தியாவோட மதிப்பு படி 2.5 இருந்து 3.5 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அதோட வேரியேஷன் பல வேரியேஷன்ல அவங்க வந்து லான்ச் பண்றாங்க. 2024 எண்ட்லயே விற்பனைக்கு வந்துருது சைனால. அதை அப்படியே குளோபலுக்கு கொண்டு போறாங்க 2025. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா இந்த மாதிரி நாடுகள்ல பாத்தீங்கன்னா சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பார்க்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய அந்த தயாரிப்பை அந்த நாடுகள்ல இறக்குமதி பண்றாங்க. இப்போ அந்த கல்ஃப் கண்ட்ரிகள்ல கிடைக்குது ஹுவாவியோட மேட் XT ட்ரை ஃபோல்ட் போன். இப்போ அந்த இடத்த ஃபில்அப் பண்ணுமே, அதுக்காக கொண்டு வந்ததுதான் சாம்சங் கேலக்சியோட Z ட்ரை ஃபோல்ட் போன். ஸோ கூடிய சீக்கிரத்துல இந்தியாவுக்கும் வரப்போகுது. ஆனா டேட்டு அறிவிப்பு இல்ல, எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்தா கிட்டத்தட்ட ஒரு 2 இருந்து 2.5 இருக்கும் இதோட பிரைஸ். ஏன்னா நார்மலா நம்ம பட்ஜெட் போன் கேள்விப்பட்டிருப்போம், மிட் ரேஞ்ச் போன் கேள்விப்பட்டிருப்போம், பிரீமியம் போனை கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அதை விட மேல அப்படின்னு சொல்றாங்க, அல்ட்ரா பிரீமியம் போன் ஆயுது. ஸோ அந்த இடத்துல இந்த சாம்சங் கேலக்சி Z ட்ரை ஃபோல்ட் போனை வச்சிருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்டா ஃபோல்ட் போனை எந்த நாட்டிலேயே அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் பதிவு பண்ணிடுறேன். சைனால தான் ஃபர்ஸ்டா ஃபோல்ட் போனை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ராயலி பிளெக்சிபை அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் ஃபர்ஸ்டா அவங்க ஃபோல்ட் போனை அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்து சாம்சங் காரன், மோட்டோரோலா, ஹுவாவே படிப்படியா அவங்களுடைய பேர்லையும் மொபைலை லான்ச் பண்றாங்க. மடிப்பு போன், ஒரு சிங்கிள் மடிப்புல போன் வந்துச்சு, அதுக்கப்புறம் டபுள் மடிப்புல வந்துச்சு, இப்போ 3 மடிப்புல வந்திருக்கு, ஷோ பண்ணிருக்காங்க லாஸ் வேகாஸ்ல. ஸோ கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் சாம்சங் கேலக்சியோட Z ட்ரை ஃபோல்ட் போன். இது முழுக்க ஆண்ட்ராய்டுல செயல்பட போகுது. அதனால கூகுளோட ப்ராடக்ட்க்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். விரைவில் எதிர்பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோல ஒரு ட்ரை ஃபோல்ட் போன் கூடிய சீக்கிரத்துல இந்தியால வரப்போகுது, காத்திருங்கள். அதை பத்தின டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ணிருக்கேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க, வழக்கம் போல யூடியூப் காரன் நிறைய பட்டனை வச்சு தொலைச்சிருக்கான். அதுல குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல